திருச்சபையின் தலைவரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. யுனைடெட் we stand. வாசிக்க வேண்டிய பகுதி நம் எல்லாருக்கும் தெரிந்த 133ஆம் சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகள் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இன்றைய மனப்பாட வசனம் பிலிப்பியர் 3ஆம் அத்தியாயம் 2ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனம். ஒன்றையும் விவாதத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் உயர்ந்தவர்களாய் கருதுங்கள். Let nothing be done through selfish ambition or conceit, but in lowliness of mind let each esteem others better than himself. இன்று எங்கும் சபை பெருகுகிறது, அதே வேளையில் பிரிகிறது. சபை பிரிவினைகள் 1 தனிநபர்களை சுற்றியதாகவோ, 2 உபதேசங்களை அடுத்ததாகவோ, 3 கருத்து வேறுபாடுகளின் விவாதங்களினாலோ ஏற்படலாம். அவைகளை சற்று கவனித்து அவற்றிற்கான நிவாரணங்களை இன்று நாம் சுருக்கமாக தியானிப்போம். நம்மை மீட்டவர் இயேசுவாய் இருந்தாலும் சிலர் தனி நபர்களையே சுற்றி சுற்றி வருவர். நான் பவுலை சேர்ந்தவன் என்பான் ஒருவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்பான் இன்னொருவன், நான் கேபாவை சேர்ந்தவன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வான் இன்னொருவன். இதெல்லாம் தவிர்த்து இன்னொரு குழு உண்டு. அதுதான் சபை பிரிவு, பாகுபாடற்ற சபை பிரிவு. அவன் சொல்லுவான், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன், இன்டர்டினாமினேஷனல் டினாமினேஷன். முதலிலேயே இப்பிரச்சனை வரும் என்று தெரிந்ததால் என்னவோ பவுல் பலருக்கு திருமுழுக்கு கொடுக்கவில்லையாம். அவன் 1 கொரிந்தியர் 1:16 எழுதுகிறான், ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு, இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன் என்று சொன்னான். அப்படியே இயேசுவும் திருமுழுக்கு கொடுத்திருப்பாரானால் மற்ற யாவற்றையும் விட அவர் கொடுத்த ஞானஸ்நானமே மேலான ஞானஸ்நானம் என்று மக்கள் தம்பட்டம் அடித்திருப்பார்கள். எனவேதான் இயேசு தம் சீடர்களையே திருமுழுக்கு கொடுக்க செய்தார். இதை யோவான் 4:3 வாசிக்கிறோம். ஊழியர்கள் தங்கள் பக்கமாக மக்களை கவருவதற்கான எதையும் செய்யக்கூடாது. இப்படி இருந்தால் தனிநபர் கவர்ச்சியினால் உண்டாகிற பிரிவினைகளை நாம் தவிர்க்கலாம். 2வது உபதேசங்களை வைத்து ஏற்படும் பிரிவினைகள். எப்போது பார்த்தாலும் ஞானஸ்நானம், திருமுழுக்கு, ஞானஸ்நானம், பேப்டிசம் என்றே பேசிக் கொண்டிருந்தால் முடிவது பேப்டிஸ்ட் சபை என்று முடிந்துவிடும். எப்பொழுது பார்த்தாலும் அனைத்து விசுவாசிகளின் ஆசாரியத்துவத்தையும் பெண்கள் சபையிலே பேசக்கூடாது என்றே சொல்லிக் கொண்டிருந்தால் முடிவது ஒரு பிரதரன் சபை. இப்படி பல உலகத்திலே உருவாகி இருக்கின்றன. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. நீதிமொழிகள் 25:16 வாசிக்கிறோம், தேனை கண்டாயானால் மிதமாய் சாப்பிடு, மிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவார். திருமறையில் உள்ள எல்லா உபதேசத்தையும் நாம் சமநிலைப்படுத்த வேண்டும். அளவுக்கு மீறி எதையும் அழுத்தக்கூடாது, ஒன்றை அழுத்தி அடுத்ததை அடிக்கக்கூடாது. அவாய்ட் எக்ஸென்ட்ரிக் எம்பசிஸ். 3வதாக கருத்து வேறுபாடுகளின் விவாதங்களினால் உண்டாகும் பிரிவினைகள். விவாதம் ஒன்று கடுமையானதாலும் பவுலும் பர்னபாவும் பிரிந்தார்கள் என்று ஆவியானவர் வெளிப்படையாய் திருமறையில் எழுதி வைத்தார். ஜான் மார்க் என்றவனை பவுல் கூட்டிக் கொண்டு போகக்கூடாது என்று சொல்லுகிறான், பர்னபா கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று சாதிக்கிறான். இதனால் 2 பெரிய ஊழியக்காரர் பிரிய வேண்டிய நிலைமையாயிற்று. இருவரும் அபிஷேகப்பட்ட தீர்க்கதரிசிகள் தான், இருவரும் உத்தமமான போதகர்கள் தான், இருவரும் அர்ப்பணித்த மிஷனரிகள் தான். அற்ப காரியங்களில் வேறுபாடு கொண்டு நாம் பிரிவதற்கு அனுமதியாக அல்ல,
அவ்விதம் செய்யக்கூடாது என்பதற்கு எச்சரிக்கையாகவே திருமறையில் இப்படிப்பட்ட எடுத்துக்காட்டுகளை எல்லாம் ஆவியானவர் மறைக்காமல் எழுதி வைத்திருக்கிறார். தடையின்றி எழுப்புதல் ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டுமானால் அதற்குரிய நிபந்தனை இன்று நாம் வாசித்த இந்த 133ஆம் சங்கீதத்திலே மிக அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. கடவுளின் மக்கள் ஒரு மனதாய் வாழும்போதுதான் கடவுள் அங்கு என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை சாதாரணமாக அனுப்ப மாட்டார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராம். He will command his blessings. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார், எதுவுமே தடுக்க முடியாது. ஒரே ஊரில் உள்ள எல்லா சபைகளும் சேர்ந்து மாதம் ஒரு முறையாவது ஒரு பொது ஜபம் வந்து நடத்தக்கூடாதா? எல்லாரும் சேர்ந்து நற்செய்தி கூட்டங்கள் நடத்தினால் இந்த டூப்ளிகேஷன் பணச்செலவெல்லாம் குறையுமே. சபைகளில் இருக்கிற சாபமாகிய இந்த ஜாதி வித்தியாசங்களும் கண்டிப்பாக ஒழிந்தாக வேண்டும். பிரிவினை சுவர்களை தகர்ப்பது கிறிஸ்துவின் சிலுவை ஒன்றே. இரு துருவங்கள் போல் இருந்த யூதர்களையும் புறவினத்தாரையும் சிலுவை ஒன்று சேர்க்க முடியுமானால் என்ன ஜாதி வித்தியாசம்? சிலுவை வந்தால் ஜாதி வித்தியாசங்கள் எல்லாம் மறைந்து போகும். அருமையான எமிலண்ணன் அழகாக பாடினார்கள். விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு, ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். இதுவே நம்முடைய ஜெபமாகவும் இதுவே நம்முடைய ஏக்கமாகவும் இருக்கட்டும். ஒரு அருமையான பிரேயர் சாங் நாம் அடிக்கடி இப்பொழுது குழுக்கள் எல்லாம் கூடி வரும் பொழுது ஆங்கில பல்லவிகள் பாடுகிற இடத்திலே நாம் பாடுவோம். Bind us together, Lord, bind us together with cords that cannot be broken. Bind us together, Lord, bind us together. Bind us together with love. இப்படி பாடிவிட்டால் போதாது, இதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். ஒன்றையாவது விவாதத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் உயர்ந்தவர்களாய் கருதுங்கள். எங்கள் மகாபெரிய தேவனே, திருச்சபையானது சின்ன பின்னமாக உடைந்து பிரிந்து கிடக்கிற இந்த நாட்களிலே ஒரு மனத்திற்கும் ஒற்றுமைக்கும் அழைக்கும்படியான இந்த செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் தனியாகவும் குழுவாகவும் முயற்சி எடுத்து ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம் நிற்காது, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற வீடு நிற்காது, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற சபை எப்படி நிற்கும் ஆண்டவரே? இதை மிகவும் கர்சனையோடு கவலையோடு அக்கறையோடு நாங்கள் கவனித்து திருச்சபையின் எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் காரணமாயிராதபடி எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கள் நிவாரணமாக இருக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.